புதுவை குரல் செய்திகள் 27ஆம் தேதி நாட்டின் பிரதமர் தலைமையில் கூடப்படவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: எதிர்வரும் 27ஆம் தேதி நாட்டின் பிரதமர் தலைமையில் கூடப்படவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு சார்பில் வரும் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் கூடப்படுகின்ற இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில தேவைகளை மத்திய அரசாங்கத்திடம் ஆதாரத்துடன் எடுத்துரைத்து மாநில வளர்ச்சிக்காக துணை நிற்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் முதலமைச்சர் வலியுறுத்துகிறோம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய அரசு நிதி வழங்க தயாராக இருந்தும் புதுச்சேரி அரசு இது சம்பந்தமான திட்டங்களை பயன்படுத்த தவறியுள்ளதால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டப் பணிகளுக்கான நிதி கூட புதுச்சேரி மாநிலத்திற்கு பெறுவதில் மிகுந்த சங்கடங்கள் ஏற்படுகின்றன என்றும், மேலும் ஸ்மார்ட் சிட்டிக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி ஸ்மார்ட் சிட்டியின் திட்டத்தையே புதுச்சேரி அரசு வீணடித்துள்ளது என்று அவர் கூறினார். மேலும் இந்த பேட்டியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் இருந்தனர். எதிர்வரும் 27ஆம் தேதி அந்நாட்டு பிரதமர் தலைமையில் கூட்டப்பட இருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவசியம் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய உள்கட்ட அமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், புதிய திட்டங்களை கொண்டு வருதல், மாநிலத்திற்கு தேவையான அத்தியாவசியமான திட்டங்களுக்கு உரிய நிதி உதவியை கோருதல், மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் வரைவு திட்டங்களை பிரதமரிடம் எடுத்துரைத்து அந்தந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக இது போன்ற கூட்டங்களை பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் பலமுறை இது போன்ற கூட்டங்களை கடந்த காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தற்போதைய ஆட்சியிலும் முதலமைச்சர்கள் சில காலகட்டங்களில் அங்கு செல்லாமல் இருந்துள்ளனர். தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலாவை நம்பியுள்ள நாம் புதுச்சேரி மாநிலத்திற்கான சுற்றுலாவை பெருக்குவதற்கும் சுற்றுலா பயணிகளுக்காக மாநிலத்தின் உள்கட்ட அமைப்புகளை மேம்படுத்த போதிய திட்டங்களுக்கான நிதியை கோர வேண்டும். அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திற்கு மென்பொருள் பூங்கா அவசியம் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு விமான நிலைய விரிவாக்கத்தை
மத்திய அரசின் துணையோடு செயல்படுத்த வேண்டும். காரைக்கால் மாவட்டத்திற்கு விமான நிலையம் அவசியம் அமைக்க வேண்டும். சென்னை புதுச்சேரி ஈசிஆர் சாலை வழியாக இருப்பு பாதை போடப்பட்டு ரயில் மூலம் சென்னையோடு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை இணைக்க வேண்டும். கரசூர் சேதாரப்பட்டில் அரசால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலத்தை மீண்டும் அங்கு கொண்டு வர உரிய நிதியை மத்திய அரசிடம் இருந்து கோர வேண்டும். பழமை வாய்ந்த 3க்கும் மேற்பட்ட பஞ்சாலைகள் போதிய நிதி இல்லாததால் கடந்த பல ஆண்டு காலமாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. அங்கு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலையில் அந்த தொழிலாளர்கள் இன்று வேலை இழந்து நடுத்தெருவில் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றனர். நலிவடைந்த பஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு பஞ்சாலை சம்பந்தமாக சுமார் 500 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி வழங்கக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசிடம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் கேட்டு பெறுவதற்கு ஆளும் அரசு இதுவரை முனைப்பு காட்டவில்லை. எனவே மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள் குறித்தும் நம்முடைய மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் மாநிலத்தினுடைய பல்வேறு தேவைகள் அவசியமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஒரு திட்ட வரைவை புதுச்சேரி அரசு ஏற்படுத்தி வரும் 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் கூட்டப்படுகின்ற இந்த நித்தி ஆயோக்கினுடைய கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயமாக கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேவைகளை மத்திய அரசுடன் ஆதாரத்துடன் எடுத்துரைத்து மாநில வளர்ச்சிக்காக துணை நிற்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் பல்வேறு ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை வழங்குவதற்கு தயாராக இருந்தும் புதுச்சேரி மாநில அரசு பல்வேறு விஷயங்களில் அதுபோன்ற திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதில் தவறியுள்ளதால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளுக்கான நிதிகள் கூட புதுச்சேரி மாநிலத்திற்கு பெறுவதில் மிகுந்த சங்கடங்கள் ஏற்படுகின்றன. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் சிட்டி, இது மத்திய அரசாங்கத்தினுடைய பொலிவுறு நகர திட்டம். ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய காலக்கெடு கூட முடிந்து போச்சு. ஆனால் மத்திய அரசால் வழங்கப்பட்ட நிதியை கூட இந்த மாநில அரசு பிஜேபி என்ஆர் காங்கிரசினுடைய கூட்டணி அரசானது முறையாக செலவு செய்யாமல் ஸ்மார்ட் சிட்டியினுடைய நோக்கத்தையே இந்த அரசு சிதைத்துள்ளது. நாடு முழுவதும் காலத்தோடு ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கூட மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் கூட
கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு நகரப்பகுதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அற்புதமாக பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கின்ற நகரப்பகுதியை மேம்படுத்துன்னு சொல்லிட்டு என்னத்தை நீங்கள் மேம்படுத்த போறீங்க? ஏற்கனவே ஒரு 20 அடி ரோடு இருக்குதுன்னா அந்த ரோடை உங்களால் வைன் பண்ணவே முடியாது. ஒரு கல்லு விட்ட கூட உங்களால் நவுத்த முடியாது. ஏதோ மொபைல் டாய்லெட்டு, அந்த மேரி கட்டட சீரமைப்பு, ஸ்மார்ட் சிட்டிக்கு வராத பல பகுதியில், ஸ்மார்ட் சிட்டிக்கு உட்படுத்தப்படாத பல பகுதியில் இந்த திட்டத்தினுடைய பயனை தேவையற்ற பல திட்டங்களுக்கு செலவு செய்து தேவையற்ற பல திட்டங்களுக்கு முறைகேடாக செலவு செய்யப்பட்டிருக்கு. இது போன்று பல்வேறு காரணங்களால இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டமே புதுச்சேரி மாநிலத்தில் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்டால் இதில் நடந்துள்ள தவறுகள் வெளிச்சத்துக்கு வரும். பல அதிகாரிகள் இந்த திட்டத்தில் நேரடியாக கமிஷன் கேட்டு தொலைபேசி மூலமாக பேசிய பல்வேறு விஷயங்களில் பல அதிகாரிகள் பல அதிகாரிகளுடைய பணியை கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையே ஒரு குப்பை திட்டம் மாதிரி புதுச்சேரி ஆளும் அரசு கையகப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்தை சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வரோம். புதுச்சேரி நகர பகுதியில் இருக்கின்ற அந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் இங்கேதான் சுற்றுலா பயணிகளே கூடுறாங்க. ஆனால் அந்த கடற்கரை பகுதியை மேம்படுத்தணும், கடற்கரை பகுதியை இன்னும் விரிவாக்கம் செய்தா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவுக்கு கடற்கரையுடைய பகுதிகள் மேம்படுத்தப்படும். அதற்கு தடையாக இருப்பது எதுன்னு கேட்டா, உப்பளத்தில் இருக்கக்கூடிய வம்பாக்கரப்பாளையம் துறைமுக பகுதியில ஒரு கடற்கரை, ஒரு கழிவுநீர் வாய்க்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அகலத்துக்கு போகும். அது வீராம்பட்டினத்தையும் நம்ம வம்பாக்கரை பாளையத்தையும் பிரிக்கக்கூடியது. அதுல ஒரு சர்வதேச ஒரு தரத்துடன் ஒரு கடற்கரை மேல ஒரு மேம்பாலம் அமைத்தா இந்த கடற்கரை பகுதியை 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல நம்மளால விரிவாக்கம் செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டம். நாங்களாம் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த போது இது போன்ற திட்டங்களை நாங்கள் அரசிடம் வலியுறுத்தி வைக்கிறோம். ஏன் இந்த அரசு ஆட்சியில் அமர்ந்து 3 ஆண்டு காலம் ஆகியும் இது போன்ற திட்டங்களை இவங்களால செயல்படுத்த முடியலன்னா அதுக்கு இவங்ககிட்ட நிதி இல்லை. அப்ப இது போன்ற திட்டங்களை ஒரு வரைவு பட்டியலாக எடுத்துக்கொண்டு நம்ம நாட்டினுடைய பிரதமருடைய தலைமையில அவ்வப்போது ஆண்டுதோறும் நடத்தப்படக்கூடிய இந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தில் அதை வலியுறுத்தி இருந்தால் நிச்சயமாக இந்த திட்டங்களை நம்மளுடைய புதுச்சேரி அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க முடியும். இதை புதுச்சேரியில் ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, இப்போ ஆள்றவங்களுக்கும் சரி, இது போன்ற புதுச்சேரி மாநிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தேவையான திட்டத்திலையும் அவங்க கவனம் செலுத்துவதே இல்லை. தவறான ஒன்று. இது சம்பந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும் என்று அதிமுக சர்மம் கேட்டு ஸ்மார்ட் சிட்டா முதலமைச்சர் சொன்னார். ஊழல் நடந்திருக்குதா சொன்னா துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்து ஒரு விசாரணைக்கு உத்தரவிடட்டும். ஊழல்லாம் வெளியில் வரும், நிச்சயமே பாருங்க. அதாவது அத்தனை நிர்வாகமும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவருக்கு மீறி இன்னொரு இடம் எதுன்னு கேட்டா துணைநிலை ஆளுநர். தலைமைச் செயலாளர் என்பவரோ இல்லை அந்த துறையுடைய செயலாளர் என்பவரோ அவங்க ஒரு அதிகாரி தான். இந்த அதிகாரிகள் ஒரு தைரியத்தோட தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு முதலமைச்சர் ஆகட்டும், துணைநிலை ஆளுநர் ஆகட்டும், அது அவங்களுடைய கண்காணிப்பு இல்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம். தப்பு நான் செய்யலை என்பதற்காக நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட முடியாது. தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்காதவரும் அந்த தவறுக்கு துணை போவதாக தான் அர்த்தமாகும். எனவே அது துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி, மாண்பு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட ஊழலாக இருந்தாலும் முறைகேடுகளாக இருந்தாலும்
அரசின் கவனத்திற்கு அது வந்து கொண்டு செல்லும் பொழுது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. அதை அவர் செய்யலைன்னா அப்போ ஊழலுக்கு வந்து அவர் வந்து எதிரானவர் இல்லை என்கின்ற ஒரு கருத்து தான் வரும் அதிகாரிகளிடம். இப்போ நான் கூட சொன்னேன், ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கடந்த 2 ஆண்டு காலத்தில் மட்டும் 50,000த்துக்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் இன்றைக்கு வந்து சிவில் சப்ளை துறையால் வந்து வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இது அதிமுக மட்டும் சொல்லலை, சுயேட்சை உறுப்பினர் நேரு சொல்றாரு, இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஆதாரத்தோட சொல்றாங்க. இது இப்போ வந்து 50,000 போலி ரேஷன் கார்டுகள் வந்து விநியோகம் செய்யும் போது ஒரு கார்டுக்கு 600 ரூபா அரிசிக்கு பணம் போடுறீங்க. அப்போ இந்த 50,000 கார்டுக்கும் ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் செலவாகுது. ஒரு ஆண்டுக்கு 36 கோடி ரூபாய். எவனோ திருட்டு பசங்க, அயோக்கியத்தனமான பசங்க ஒரு கார்டுக்கு பொழப்பு இல்லாம ஏழைங்களை ஏமாத்தி 15,000 ரூபாய் காசை வாங்கிக்கின்னு ஒரு கார்டை எடுத்து கொடுத்துட்டு போறான். அவன் கொடுத்துட்டு போறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு 36 கோடி ரூபாய் வந்து அவங்க தலையில வந்து மக்களுடைய வரி பணத்தை கொடுத்துக்கிறீங்க. ஏன் இதன் பேரில் நடவடிக்கை இல்லை? அந்த துறையில இருந்து ஒரு விளக்கம் வந்தது கடந்த வந்து 2 மாசம் முன்னாடி. 30,000 போலி ரேஷன் கார்டுகள் இருக்குன்னு சொன்னீங்களா? 30,000 போலி ரேஷன் கார்டுகள் எங்க எப்படி வந்தது? எந்த துறை அதிகாரி அது கையெழுத்து போட்டாரு? அந்த அட்டையில யாருடைய கையெழுத்து இருக்குது? நீங்களே கையெழுத்து போட்டு நீங்களே போலின்னு சொல்லுவீங்களா? யாரை ஏமாத்துறது? அப்ப இதெல்லாம் வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து அவங்க பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேணாவா? குறைந்தபட்சம் ஒரு விசாரணை ஏதாவது உண்டா? அப்ப நீங்க எதுவுமே செய்யலைன்னா இன்னும் ஒருத்தவங்க வருவான், அந்த சிவில் சப்ளை டைரக்டர் இன்னும் வந்து இன்னும் 1 லட்சம் கார்டு கொடுப்பாங்க. இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 18 வயசுக்கு மேல உள்ளவங்க 10,26,000 பேர். திருமண வயது என்ன? ஏறத்தாழ வந்து ஒரு 25 வயசுக்கு மேல வச்சுக்க. இந்த 25 வயசுக்கு மேல உள்ளவங்க 6 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 6 லட்சம் பேருக்கு வந்து 2 பேருக்கு ஒரு கார்டு கொடுத்தா கூட 3 லட்சம் கார்டு தான் கொடுக்கணும். 2 பேருக்கு ஒரு கார்டுன்னா கூட. ஆனா இப்ப புதுச்சேரி மாநிலத்தில் 3,62,362 ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. 1.5 நபர்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? இதெல்லாம் ஏமாற்று வேலை இல்லையா? இது அயோக்கியத்தனமான முறைகேடு இல்லையா? இது ஊழல் இல்லையா? இதை இல்லைன்னு சொல்லிட்டு யாராலும் மறுக்க முடியுமா? ஏன் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட மாட்டேன்றீங்க? ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? மக்களுடைய வரி பணம் தானே வீணாகுது. அப்ப நீங்க இது வந்து இத மாதிரி வந்து விஷயங்கள்ல இந்த அரசு வந்து கவனிக்காமல் இருந்தால் அரசு துறை முழுவதுமாக ஊழல் என்பது புரையோடி போயிருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. புதுசா ஒருத்தவங்க ரேஷன் கார்டு கேட்கறாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணணும். அங்க இருக்கிற ஏரியா இன்ஸ்பெக்டர் வருவார், நீங்க தனி வீடு வச்சிருக்கீங்களான்னு பார்ப்பார். இல்லைங்க அவர் மெத்தல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் அவருக்கு தனி அடுப்பு இருக்குதான்னு பார்ப்பாங்க, கிச்சன். நாங்கள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கும்போது அப்படிதான், தனியாக அவங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அந்த குடும்பத்துல இருந்து அந்த நபரை பிரித்து இன்னொரு கார்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு நீ 3 நாளில் கார்டு வாங்குறீங்களா? எப்படி வாங்குறீங்க? தனி கிச்சன் இருக்குதுன்னு பாக்குறீங்களா? தனி அடுப்பு இருக்குதுன்னு பாருங்களா? தனி வீடு இருக்குதுன்னு பாருங்களா? அந்த வீட்டுக்கு தனி அறிவுகால் இருக்குதுன்னு பாருங்களா? எதுவுமே இல்லை. நான் பகிரங்கமா சொல்றேன், பிஜேபியுடைய அமைச்சருடைய அறையில் இருந்த உத்தரவுகள் போய் இந்த மாதிரி போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நடவடிக்கை உங்களால? ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? அப்ப எதிர்கட்சி எல்லாம் கத்துறாங்களே உமான்னு கத்தின்னு போங்கன்னு சொல்றீங்களா? நீங்க எதாவது கத்தின்னு போங்க, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அப்ப இது என்ன, யாரை ஏமாத்துறீங்க? ஒரு அரசாங்கம் என்பது கூட்டு பொறுப்பு. பிஜேபி தப்பு பண்ணது மட்டும் கிடையாது, பிஜேபியுடன் சேர்ந்து உள்ள இந்த என்ஆர் காங்கிரஸ் அதை தடுக்கலன்னா இவங்களும் தவறானவர்கள் தான். அதை முதல்ல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நான் செய்யல, இன்னொரு அமைச்சருடைய துறை அதுலாம் சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி சொல்றோம். மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 போலி ரேஷன் கார்டுகள் அந்த துறையால ஒவ்வொரு கார்டுக்கும் 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு உள்ள இருக்கிற புரோக்கர்கள், வெளியில இருக்கிற புரோக்கர்கள், சில கட்சிகளுக்கு வந்து போஸ்ட் ஓட்டுறவங்களாம் அவனாங்கிறான். அதுல இவெல்லாம் சேர்ந்துன்னு காசை வாங்கி நீங்க கார்டு வந்து போலியா கொடுத்துக்கிறீங்கன்னு நாங்க வந்து பகிரங்கமா குற்றம் சுமத்துறோம் அதிமுக. உங்களால் தடுக்க முடியுமா? அப்ப அதுக்கு ஒரு அதிகாரி வந்து எனக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஜனவரி மாசம் வந்து பிப்ரவரி மாசம் இந்த அரிசி போடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு 17 கோடி செலவாச்சு. ஆனா இந்த மே மாசம்
அதை நாங்கள் வந்து 5 கோடியே குறைச்சிட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. ஜனவரி பிப்ரவரி மாதம் 33 கோடியே 69 லட்சம் ரூபாய் அந்த 2 மாசத்துக்கு பணம் போட்டுக்கிறாங்க. எவ்வளோ? 33 கோடியே 69 லட்சம், 34 கோடின்னு வச்சுங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 17 கோடி ரூபாய் அந்த அரிசி கோசம் போட்டுக்கிறீங்க. அதான் அந்த அதிகாரியே சொல்றாரு. ஆனா மே மாசம் எங்களுடைய தீவிர கண்காணிப்பால 15 கோடி தான் நாங்க அரிசி பணம் போட்டுக்கிறோம். அப்ப 2 கோடி குறைச்சிக்கிறார். 2 கோடி குறைச்சிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட வந்து 40,000 கார்டுக்கு அவர் அரிசி பணம் போடல. அப்ப நீங்க எப்படி அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? 40,000 கார்டு போக்கஸ்னு ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தேவையா? இதுல இருந்து செல்ல காட்டுவா? அந்த அதிகாரி அமைச்ச ஆதாரம் இது காட்டுமா? ஏன் இதை வந்து நீங்க வந்து இந்த 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 ஒரு செய்தியை வந்து முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட, துணைநிலை ஆளுநர்கிட்ட அவங்களுடைய கவனத்துக்கு ஏன் இதை பெருசா கொண்டு போக மாட்டீங்க? பல நேரம் நீங்க அவங்களை பாக்குறீங்களா? இதை கேட்கலாம? யார் அப்ப விட்டு பணத்தை எடுத்து போடுறீங்க நீங்க? அந்த அதிகாரி சொல்லத்திலே ஒரு மாசம் 2 கோடி ரூபாய் நான் குறைச்சிக்கிறேன்ற. ஒரு மாசம் 2 கோடி ரூபாய் குறைச்ச ஆண்டுக்கு எவ்வளவு? 24 கோடி குறைச்சிருக்கிறார். எப்படி குறைக்கப்பட்டது? ஏன் குறைச்ச? இதான் கார்டு கொடுத்துட்டல, அப்ப எல்லாரும் காசு போட வேண்டியதானே? அது போக்கஸ் கார்டுன்னு நீங்க இப்ப நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த போக்கஸ் கார்டு கொடுத்தவன் யாரு? எந்த அதிகாரி கொடுத்தாரு? யார் சம்பந்தமானவங்க? அது அந்த அதிகாரிக்கு உத்தரவு போட்ட மேல இருக்கிற அரசியல்வாதிகள் யாரு? அது வெளில வரணும் இல்லையா? சும்மா ஒரு முறையற்ற ஒரு கவர்மெண்ட். இந்த எங்க ஊர் இருக்கிற பாண்டிச்சேரி மக்களுக்கும் என்ன அரசியல், யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன செய்யணும் ஏதுன்னு தெரியாம ஓட்டு போடுதுங்க. உண்மைதான். நம்மளுடைய வைத்திலிங்க 5 ஆண்டு காலம் இருந்தார் இந்த பாராளுமன்றத்தில், மெம்பரா இருந்தார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் தான். எந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரு டீ காப்பி கூட யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டார். எங்க ஊர்ல டெய்லி ஒரு 3 பேர் மேல சாவாங்க இந்த உப்பளத்துல. யார் வீட்டு சாவு கூட அவர் வந்தது கிடையாது. திமுக கூட வருவாங்க. திமுக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஒரு சாவுக்கு வருவாங்க. ஆனா அவர் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த ஜனங்க தேர்தலில் அவருக்கு ஓட்டு போடுது. அப்ப மக்களுக்கு வந்து நம்மளோட இருக்கிறவங்க யாரு என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை மாறுகிறாங்க. மக்களுடைய மனநிலையில முதல்ல மாற்றம் தேவை. தனக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர் யாரு, எப்படிப்பட்டவர், நமக்காக இருப்பாரா என்கின்ற எண்ணத்தை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, இந்த மதத்தை பார்க்கறது, அந்த இதை பார்க்கறது, அதெல்லாம் வந்து தவறான ஒன்று. இப்போ வந்து தேர்தல் என்பது மத ரீதியான தேர்தல் கிடையாது. இந்து மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் தேர்தல் கிடையாது. இந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் தேர்தல் கிடையாது. இந்து மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் தேர்தல் கிடையாது. இது மக்களுக்கான தேர்தல். இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே உணரணும். மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களை வந்து மத ரீதியாகவும், தமிழகம் உள்ளிட்ட மாநிலத்தில் ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களை ஜாதி ரீதியாகவும் பிரித்து மக்கள் மீது மக்களுடைய மனதில் திட்டமிட்டு விஷத்தை தூவி இன்றைக்கு மக்களை வந்து மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரித்தாலும் சூழ்ச்சியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி செய்யறாங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இந்த விளைவு என்பது அசாதாரணமான விளைவு. இது எதிர்காலத்தில் வந்து யார் இது சம்பந்தமா என்ன விதை விதைச்சாங்களோ நிச்சயமா அதற்கான அறுவடையை அவங்களே செய்வாங்க. அதிமுகவை பொறுத்த மட்டில் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் நாங்க. அதுதான் புரட்சி அம்மாவும் சொன்னாங்க. அதை தான் எங்களுடைய கழகத்துடைய எடப்பாடியார், புரட்சி தமிழர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருப்பது ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு நம்மளுடைய செயல்பாடு இருக்குன்னு சொல்லுகிறார். அதுதான் நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துறோம்.